இந்த ஆண்டு வந்து செலவுகள் கொஞ்சம் அதிகமா தான் ஏற்படும். இந்த ஆண்டு அப்படிதான் உங்களுக்கு முடிய போகுது. ஓகேங்க. செப்டம்பர் மாசத்துலேருந்து கேது வந்து பூர நட்சத்திரமான சுக்கிரன் இதுல பயணத்தை தொடங்குறாரு. இந்த காலகட்டத்துல நீங்க வந்து ஆடம்பர செலவுகள் அதிகமா செய்வீங்க. அதாவது என்னன்னா லக்ஸுரியஸா ரொம்ப லக்ஸுரியஸா செலவு பண்ணுவீங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்கள்னு சொல்லிட்டு நீங்க இன்னும் எக்ஸ்ட்ராவாவே நீங்க செலவு பண்ணிட்டு இருப்பீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து டிராவலிங் அதிகமா ஈடுபடுவீங்க. நான் நான் இந்த இடத்துக்குலாம் ரொம்ப நாள் போகணும்னு ஆசைப்பட்டேன், அதனால நான் இங்கெல்லாம் நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ட்ரெயினில் போக வேண்டிய இடத்துக்கு கூட ஃப்ளைட்டில் போகிற மாதிரி நீங்கள் செலவு பண்ணிட்டு இருப்பீங்க. இது வந்து செப்டம்பர்லேருந்து டிசம்பர் வரைக்கும். ஓகேங்களா? சரி, டிசம்பர் மாதத்தில் சதய நட்சத்திரத்தில் ராகு பயணத்தை தொடங்கிறாரு. அதே மாதிரி கேது சுக்கிரனோட சாரத்தில் பூர நட்சத்திரத்தில் பயணிக்கிறவர் ஏப்ரல் வரைக்கும் அதே இதில் தான் இருக்காரு. ஏப்ரலுக்கு அப்புறம் மக நட்சத்திரம் கேது சாரத்தில் பயணத்தை ஆரம்பிப்பார். ஓகேங்களா? இந்த டிசம்பர்லேருந்து ஏப்ரல் வரைக்கும் எந்த மாதிரியான காலகட்டம்னா உங்களுக்கு தேவையில்லாத செலவுகளை ஏற்படுத்தும். ஒரு மருத்துவ செலவுகளாக இருக்கும் அது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஹெல்த்தில் கொஞ்சம் கேர் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். வம்பு வழக்கு பிரச்சனைகளை எதுலேயும் தலையிட்டுக்காமல் இருக்கிறது நல்லது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் குலதெய்வத்தோட அருள் பெறுவது ரொம்பவே நல்லது. ஸோ எல்லாருமே நீங்கள் வந்து உங்கள் குலதெய்வத்தை ஒரு முறை போய் விசிட் பண்ணிட்டு வந்துடுங்க. அங்கே உங்களால் முடிஞ்ச காணிக்கையை செலுத்திட்டு வாங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல பலனாகவே கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் தேவையில்லாத வம்பு வழக்கு பிரச்சனைகளை எதுவும் மாட்டிக்காமல் இருக்கிறது தான் ரொம்பவே நல்லது. ஏன்னா சுக்கிரனோட சாரத்தில் கேது பயணத்தை செய்கிறாரு. சுக்கிரன் வந்து உங்களுக்கு யோகாதிபதி கிடையாது. இது தேவையில்லாத வம்பு வழக்கு பிரச்சனைகளை கொடுக்கும். அதே மாதிரி சனி ஜென்மத்தில் இருக்கிறதுனால உங்களை வந்து தப்பு செய்ய வச்சு அதுக்கான பல தண்டனை கொடுக்குற காலகட்டமாக இருக்குதுன்றனால நீங்கள் கொஞ்சம் பண விஷயத்தையும் பெண்கள் விஷயத்துலையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். இது நெக்ஸ்ட் இயர் நான் சொல்கிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இயர் கொஞ்சம் பண விஷயத்துல லேடிஸ் விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருந்துட்டாலே உங்களுக்கு பிரச்சனைகளை தவிர்க்கலாம். அதுக்கப்புறம் ஏப்ரல்லேருந்து டிசம்பர் வரைக்கும் மக நட்சத்திரமான கேது சாரத்துல கேது பயணிக்கிறாரு. அதே மாதிரி சதய நட்சத்திரத்தில் ஆகஸ்ட் வரைக்கும் பயணித்தது கும்ப ராசியில் இருக்க அவிட்ட நட்சத்திரத்தில் ஆகஸ்ட்லேருந்து டிசம்பர் வரைக்கும் ராகு பயணத்தை தொடங்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களோட கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கணும். தேவையில்லாத கோபத்தினால உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் அதிகமாகும். அதாவது சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நீங்கள் அதிகமாக ரியாக்ட் பண்ணுவீங்க, அதிகமாக கோவப்படுவீங்க. இதனால உங்களுக்கு தேவையில்லாத